எப்பவுமே எளியவர் பக்கம், எப்பவுமே போராடி கொண்டே இருப்பாரு. ஒட்டுமொத்தமான உழைக்கும் மக்களுக்காக. அவர்தான் விசிகாவுடைய தலைவர் தொல் திருமாவளவன், நாடாளுமன்ற உறுப்பினர். ஆகஸ்ட் 17ஆம் தேதி அவருடைய இனிய பிறந்த நாள். அவரோடு எனக்கு நிறைய நினைவுகள் இருக்கு. நக்கீரன்ல, விகடன்ல பணியாற்றிய பொழுது, அதுல முக்கியமா பார்த்தோம்னா 2007 காலகட்டத்திலேயே சேலத்திலலாம் வேலை பார்த்தப்ப அங்க ஒரு கோயில் நுழைவு போராட்டத்துல ஒடுக்கப்பட்ட மக்கள், பட்டியல் சமூக மக்களுடைய உரிமைகளை நான் எழுதியிருந்தேன், தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருந்தேன். பிற்பாடு அந்த உரிமை சட்ட ரீதியாகவும் அது வெற்றி பெற்றது. அப்ப அந்த நேரத்தில் விசிகாவுடைய கவனத்துக்கு தொடர்ந்து அதை கொண்டு போயிட்டு இருந்தேன். அந்த டைம்ல 2007 இல்லை 2008ன்னு நினைக்கிறேன். அப்ப சேலம் அவர் வந்திருந்தாரு. எங்களுடைய ஹோமியோ மருத்துவர் திரு விமு சசிகுமார் அவர்கள், அண்ணன் தான் அவரு. அவருடைய மருத்துவமனைக்கு வந்திருந்தாரு. அப்ப நானும் தொழில் திருமாவளவன் அவர்களை சந்திச்சப்ப பேசிட்டே இருந்தோம். அப்ப எல்லோரும் சமூக நீதிக்காக பாடுபடணும்னு சொன்னாரு. படம் எடுத்துக்கிட்டோம். அப்ப அவரே தான் பின்னாடி தந்தை பெரியார் இருந்தாரு. நம்மளை இணைக்கக்கூடிய ஒரு சமத்துவ சக்திங்கிறது தந்தை பெரியார் தான். அதனால அவரும் தெரியணும், மருத்துவரே அப்படி படம் எடுங்க அப்படின்னு சொன்னாரு. நினைவுகள் இப்போ வர விகடன்ல அவர் எம்பி ஆன உடனே நேர்காணல் பண்ணியிருந்தேன். தொடர்ந்து அவர் மீதான மதிப்பு, அளவு கிடந்த மதிப்பு இருக்கு. இப்ப பிரம்மாண்டமான மாநாடு நடத்தினாரு. அதுல அறிவிச்சும் இருக்காரு, இணைந்து பயணிப்போம் தாவேக்காவோடு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. ஒரு நாள் நாங்களும் ஆட்சி பொறுப்புக்கு வருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய கனவுகள் நனவாகட்டும். இன்னொரு பக்கம் திருமதி வி.கே. சசிகலாமா அவங்க எப்படி சொல்றது, தொடர்ந்து நிறைய செய்திகள் நம்ம பதிவு செஞ்சுட்டு இருந்திருக்கோம் விகடன்ல இருந்தப்ப கூட. அப்ப இருந்தே நேர்காணலுக்காக முயற்சி செஞ்சோம். அந்த சூழல்லாம் அப்ப கிடைக்கல. அப்புறம் தனி சேனல் ஆரம்பிச்ச உடனே பல்வேறு அரசியல் தலைவர்கள்கிட்டயும் தொடர்ந்து முயற்சி செஞ்சோம். சிலர்கிட்ட தான் ஓகே ஆனிச்சு. ஆனா இவங்க யாருக்குமே நேர்காணல் தரமாட்டாங்க. அந்த நேரத்துல தொடர்ந்து முயற்சி செஞ்சோம். சொந்த காலில் நிற்கணும், கொஞ்சம் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க, அவங்க நேர்காணல் இருந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு கேட்டப்ப என்ன நினைச்சாங்களோ சரி அப்படின்னு உறுதி கொடுத்து, பல வேலை நெருக்கடிகள் இருந்தும் கடைசியா குற்றாலம்ல அவங்களுடைய நேர்காணல் எடுத்தேன். அந்த தேர்தல் நேரத்தில் அது நல்ல வைரலானது. ஸோ அவங்களுடைய இனிய பிறந்த நாள் ஆகஸ்ட் 18ஆம் தேதி இன்றைக்கு. எல்லாவற்றிலுமே விடாமுயற்சி, தன்னம்பிக்கை அவங்களுடைய அடையாளம். ஸோ விமர்சனங்கள் 1000 இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நினைவுகள் இருக்கு. ஒருத்தர் போராடி, இன்னொருத்தங்க விடாமுயற்சியோடு பயணிக்கிறவங்க. இருவருக்கும் இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள்.